Hi learners, வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து have to must இந்த ரெண்டு வேர்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு வேர்டுமே இங்கிலீஷ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை நம்ம வந்து present tense, past tense, future tense மூணு டென்சன்ஸ்லயுமே இதை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளா தமிழ்ல சொல்லி கொடுக்க போறேன். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் have to அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் have to யூஸ் பண்ணுவேன். இதே மஸ்ட்னா அப்பயும் நான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போறேன் செய்ய போறேன்னா தான் நான் மஸ்ட்டுமே யூஸ் பண்ணுவேன். அப்ப ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தானே, ரெண்டு வேர்டுக்குமே ஒரே மீனிங் தானே. அப்புறம் என்ன நம்ம வந்து இதுல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்கதான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொல்லுவீங்க, ஒரு ஸ்ட்ராங் நெசசிட்டியோட பேசுவீங்க, கண்டிப்பா இது நடந்தே ஆகணும், கண்டிப்பாக, that is a strongly you will specify something and tell. So in that case you will be using must. And for something, for else rules, if you have to tell any rules, or else if you have some requirement, ஏதாவது ஒரு விஷயத்து ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை பத்தி பேசும்போது நம்ம have to யூஸ் பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு ரூல்ஸ், கம்பெனில போடுற ரூல்ஸ், you have to obey the rules அப்படியும் சொல்லலாம். ஓகேவா? சோ அப்போ ஏதாவது ஒரு ரூல்ஸ் பத்தி பேசும்போது இல்ல வந்து ஏதாவது ஒரு ரெக்குவயர்மெண்ட் பத்தி பேசும்போது நம்ம வந்து have to யூஸ் பண்ணுவோம். இதே ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் நெசசிட்டி இல்ல பர்சனல் டெசிஷன் அப்படின்றத நம்ம எது கூட லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூ இயர்ல இருந்து நானு சம்திங் வெளியே சாப்பிட்றத நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த நியூ இயர்ல இருந்து நான் வந்து வெளியே சாப்பிட்றத நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ மஸ்ட் ஸ்டாப் ஈட்டிங் அவுட் சைட் ஃப்ரம் திஸ் நியூ இயர். இந்த நியூ இயர்ல இருந்து நான் ஒரு பர்சனலா என்னோட டெசிஷனை நான் எடுக்கிறேன், இந்த நியூ இயர்ல இருந்து நான் ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல நான் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னர் ஃபோர்ஸ், என்ன ஒரு விஷயத்துல நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன், என்ன ஒரு விஷயத்துல இதை நான் பண்ணிதான் தீருவேன் அப்படின்ற பட்சத்துல நான் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்களேன். எனக்கு 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், இட் இஸ் அன் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நான் இது போகணும், இட் இஸ் அன் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ எனக்கு அப்படின்னா ஐ, ஸோ ஆஃபீஸ் போகணும் அப்படின்னும் போது go, அதுக்கு முன்னாடி நானு have to அப்படின்றத யூஸ் பண்றேன். ஓகேவா? சோ I have to எங்க go, அப்போ போகிறதுக்கு இங்கிலீஷ்ல go to the, எங்க நான் போகணும் ஆபீஸ்க்கு, அவ்வளவுதான். சோ I have to go to the office, இந்த இடத்துல நான் have to யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைட் ஜம்ப் ஆகுங்க பாப்போம். நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை நிறுத்தணும். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான சென்டென்ஸ், நல்லா கவனிங்க. நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறத நிறுத்தணும், ஒரு விஷயம் நடக்கணும், நிறுத்தணும் அப்படின்றது. அப்ப இது வந்து நம்மளோட பர்சனல் டெசிஷனாவும் எடுத்துக்கலாம், இன்னர் ஃபோர்ஸாவும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ராங் நெசசிட்டியாவும் எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? மஸ்ட். சோ சப்ஜெக்ட் என்ன? ஐ மஸ்ட். நிறுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்டாப். கரெக்டா? சோ ஐ மஸ்ட் ஸ்டாப். என்ன ஸ்டாப் பண்ணணும்? ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஈட். சோ ஐ மஸ்ட் ஸ்டாப் ஈட்டிங் என்னது? ஜங்க் ஃபுட். அவ்வளவுதான். சிம்பிளாவே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். have to-வையும் must-யும் வச்சு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஐ மஸ்ட் ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் ஃப்ரம் டுடே அப்படியும் நம்ம வச்சுக்கலாம். இன்னையில இருந்தே நான் சாப்பிடுறத விடணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா, இன்னையில இருந்து நான் வெளியே ஜங்க் ஃபுட், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பாஸ்தாஸ், பீஸாஸ் இந்த மாதிரி ஜங்க் ஐட்டம் சாப்பிட்றத இன்னைக்கே நான் நிறுத்தணும்னு முடிவு பண்றேன் அப்படின்னு நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நார்மல் கான்வர்சேஷன்ல சொல்லும் போது in that case you can use this word must. Okay? I must stop eating junk food from when? From today. இன்னையில இருந்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம டுடே யூஸ் பண்ணலாம். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த மாதிரி இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணும், எந்த மாதிரி இடத்துல have to யூஸ் பண்ணும் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் have to-க்கும் must-க்கும் நம்ம பார்க்க போறோம். We are going to translate from Tamil to English. ஈஸியா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடலாமா? Let's get started.
இதுல நான் வந்து 6 sentences கொடுத்திருக்கேன். இதுல கடைசியா இருக்கிற சென்டென்ஸ் வந்து நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப தெரிஞ்சதுன்னா இப்பவே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த 6 sentences-யுமே நம்ம ஒவ்வொன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். இதுல நம்ம வந்து verbs, tenses எல்லாமே சேர்த்து தான் நம்ம இதுல வந்து கத்துக்க போறோம். ஓகேவா? சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டு டிரான்ஸ்லேட். ஓகே, நான் நாளைக்கு பேங்க் போகணும். ஆக்சுவலி இன்னொரு விஷயம், இது எல்லாமே நம்ம வந்து have to யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். So I have given you a clue. So நம்ம have to தான் யூஸ் பண்ண போறோம். நான் நாளைக்கு பேங்க் போகணும். இந்த இடத்துல நான் have to யூஸ் பண்ண போறேன். So அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவோமா? நானா ஐ நாளைக்கு பேங்க் போகணும். So நான் எங்க போகணும்? பேங்க்குக்கு. So I have to go to எங்க போகணும்? பேங்க். So I have to go to the bank. எப்போ நான் போகணும்? நாளைக்கு நான் போகணும் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? tomorrow. சிம்பிளா இருக்கா? I have to go to the bank tomorrow. நான் நாளைக்கு பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். I have to go to the bank tomorrow. Fine. Next sentence பாருங்க. அவங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். இது வந்து நம்ம ஆபீஸ்ல பொதுவா இந்த சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அவங்க அந்த குரூப் இல்ல அந்த டீம் வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவங்க அப்படின்னா தே. கரெக்டா? அவங்க அப்படின்னா தே நம்ம யூஸ் பண்ணணும். இதே வந்து அந்த டீம் அப்படின்னு சொல்லும் போது தட் டீம். இந்த இடத்துல அந்த தேக்கு பதிலா தட் டீம் என்ன சொல்லணும்? have to என்ன வரும்? attend. என்ன அட்டெண்ட் பண்ணணும்? the meeting. புரியுதா? நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றேன்னு தெரியுதா? they have to attend the meeting அப்படின்னா அவங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும்னு அர்த்தம். இதே ஒரு ஆபீஸ்ல அந்த டீம் வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது the team have to attend the meeting அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ டாக்டர் அட்வைஸ் ஃபாலோ பண்ணணும். பொதுவாவே நம்ம அட்வைசஸ் நம்ம சொல்லும் போது we can use have to. ஏன்னா அட்வைஸ் அப்படின்றது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கிடையாது. இட் இஸ் நாட் அ மஸ்ட். கரெக்டா? இப்ப யாராவது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த அட்வைஸ் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? அதை பண்றது பண்ணாதது உங்க இஷ்டம். அது வந்து ஒரு நெசசிட்டி கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெசசிட்டியோட நீ பண்ணியே ஆகணும்னா அது வந்து ஆர்டர். இட் இஸ் நாட் அன் அட்வைஸ். ரைட்? அப்போ ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? have to யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். நீ டாக்டர் அட்வைஸ் ஃபாலோ பண்ணணும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நீனா என்ன? you have to என்ன பண்ண போறீங்க? ஃபாலோ பண்ண போறீங்க. so you have to follow what? you have to follow என்னது? டாக்டர்ஸ் அட்வைஸ். டாக்டருடைய அட்வைஸ்ன்றதுனால நான் apostrophe s ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ என்ன சொல்லணும்? you have to follow doctors advice. ஓகேவா? சோ அப்ப அந்த அட்வைஸ் பத்தி பேசும்போது நம்ம என்ன பண்ணணும்? have to யூஸ் பண்ணணும். so you have to keep this in mind. right? நீ டாக்டர் அட்வைஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது you have to follow doctors advice. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவங்க டெய்லி ஸ்கூல் யூனிஃபார்ம் போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? டெய்லியுமே யூனிஃபார்ம் தானே போடுவாங்க. சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். அவங்க அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். so let me form this sentence with students. right? students have to என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் have to போடுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுவது அப்படின்றது வந்து wear. கரெக்ட் தானே? இந்த இடத்துல போடணும் அப்படின்னும் போது யூனிஃபார்மா வியர் பண்றது. so the verb will be wear. so students have to wear school uniform. okay, right? so students have to wear school uniform daily. students have to wear school uniform daily அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போடணும். என்ன பண்ணணும்? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யூனிஃபார்ம் தானே டெய்லி ஸ்கூலுக்கு போட்டுட்டு போவோம். சோ அதை நம்ம சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் have to wear school uniform daily. டெய்லியுமே நீங்க வந்து ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு வரணும் அப்படின்றது இதோட அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட், அவங்க சீக்கிரமா போகணும். இது எப்படி சொல்லலாம்? அவங்கன்னா என்னது? they have to என்னது? போகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? they have to leave early ன்னு சொல்லலாமா?
they have to leave early ன்னு சொல்லலாம், இல்லனா they have to go early ன்னு சொல்லலாம், எல்லாமே சேம் தான். ஓகேவா? அவங்க வந்து சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லும்போது leave early அப்படின்றது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க் உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தியேட்டருக்கு போறீங்க அப்படின்னா தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க டிக்கெட்டை காமிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான் இந்த சென்டென்ஸ். நீங்க டிக்கெட் காட்டணும், நீங்க டிக்கெட் காமிச்சிட்டு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சோ இதை எப்படி நீங்க வந்து சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி எழுதலாம்? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நான் இங்க எழுதுறேன், நீங்க தெரிஞ்சதுன்னா இப்போ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. I will give you some time, right? தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க டிக்கெட் காமிச்சிட்டு போகணும் சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஒரு அட்வைஸ் மாதிரி கூட நம்ம சொல்லலாம். சோ இது எப்படி எழுதலாம்? I hope you have comments, right? Okay. சோ நீங்க அப்படின்னா you என்ன பண்ணணும்? You have to காட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல show. So you have to show the ticket. இது நீங்க டிக்கெட் காட்டணும் அப்படின்றது வந்து you have to show the ticket, அவ்வளவுதான். இதே நீங்க தியேட்டர் உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க டிக்கெட் காமிக்கணும் அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம்? You have to show the ticket before you enter the cinema hall அப்படின்னு சொல்லலாமா? சினிமா ஹால், சினிமா தியேட்டர் உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க டிக்கெட் காமிச்சிட்டு உள்ள போங்க. So you have to show the ticket before you enter the cinema hall அப்படின்னு சொல்லு. ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய யூஸ் பண்ணிருப்போம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சில்ட்ரன், நம்மளோட குழந்தைங்க கிட்ட நம்ம இந்த சென்டென்ஸ் நம்ம நிறைய சொல்லியிருப்போம். கரெக்டா? ஸ்கூலுக்கு டெய்லி யூனிஃபார்ம் தானே போட்டுட்டு போகணும் அப்படின்னு கேட்டிருப்போம். டாக்டர் கொடுக்குற அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேங்க்குக்கு போகணுன்றத டெய்லி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, நான் நாளைக்கு பேங்க்குக்கு போகணும். ஸோ அதுக்கு நம்ம ஆப் டு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க சீக்கிரமா போகணும்ன்ற. சோ இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு எப்பயுமே எந்த ஒரு சென்டென்ஸ் பிராக்டிஸ் இருந்தாலும் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம முக்காசி உங்ககிட்ட கொண்டு வரேன். ஓகேவா? சோ நவ் லெட்ஸ் see some of the important and some daily necessity sentences by using must. Okay? So now நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த எல்லா சென்டென்சஸையும் must வச்சு ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா? மஸ்ட்னா எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஃபைன். ஓகே. சோ நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? நான் இந்த ஒர்க் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ இன்னைக்கே நான் ஒரு விஷயத்த முடிக்கணும்ன்ற மாதிரி நான் என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் மை பர்சனல் டெசிஷன், ரைட்? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் டிரான்ஸ்லேட் நவ். நான் அப்படின்னா என்னது? ஐ என்ன யூஸ் பண்ணணும்? மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ மஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஒர்க் இன்னைக்கே நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஐ மஸ்ட் கம்ப்ளீட் வாட்? இந்த ஒர்க். இந்த அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? திஸ். ஓகேவா? இந்த அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல திஸ் என்னது? ஒர்க். சோ ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் என்னைக்கு? இன்னைக்கே அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டுடே. தமிழ்ல ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இங்கிலீஷ்ல நம்ம ஷார்ட்டாவே எழுதிடலாம் அது. ஓகே? சோ ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் டுடே. அவ்வளவுதான், சிம்பிள். நான் இன்னைக்கே இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம்? I must complete this work today. ஓகேவா? இதே நான் சொன்ன பாத்தீங்களா, நம்ம வந்து மஸ்டும் have toவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூணுத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணலாம் சொன்னேன். இதை எப்பயே நம்ம வந்து ஃபியூச்சர்ல சொல்லணும்னா I must complete this work tomorrow, இல்லனா I must complete this work by next week. எப்படி வேணா நம்ம இதை சொல்லலாம். ஓகேவா? So but we have to use, in this cases we have to use must, right? Okay, next sentence பாருங்க. நான் என் பேரண்ட்ஸ நெக்ஸ்ட் வீக் விசிட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு வெளியூர்ல தங்கி வேலை செய்யறீங்க அப்படின்னா நான் என்னோட பேரண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் போய் மீட் பண்ண போறேன், இல்ல விசிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ். ஸோ இதை நம்ம இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ ஐ மஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ இந்த இடத்துல நான் விசிட் அப்படின்றது கொடுத்துட்டேன். ஸோ விசிட் அப்படின்றது வந்து போய் பாக்குறது, கரெக்டா? ஸோ ஐ மஸ்ட் விசிட் யார? மை பேரண்ட்ஸ். என் பேரண்ட்ஸ் அப்படின்றது மை பேரண்ட்ஸ். ஸோ ஐ மஸ்ட் விசிட் மை பேரண்ட்ஸ் எப்போ? நெக்ஸ்ட் வீக். ஸோ நான் என் பேரண்ட்ஸ் அடுத்த வாரம் போய் நான் பார்த்தே ஆகணும், பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட்,
டீச்சர் சொல்றத லிசன் பண்ணுங்க. சோ நம்ம இப்ப கிளாஸ் சொல்லுவேன், இப்ப நானே உங்ககிட்ட சொல்றேன், நான் சொல்லி கொடுக்கறத லிசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அதை உங்களுக்கு ஒரு ஆர்டரா சொல்றேன். ஓகேவா? சோ நான் சொல்லி கொடுக்கறத கவனமா கவனிங்க, டீச்சர் கிளாஸ் சொல்லி கொடுக்கறத கவனமா கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் an order, it is not an advice, right? சோ அட்வைஸ்னு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? have to யூஸ் பண்ண போறோம். ஆர்டரா இருக்கும்போது must யூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ என்ன சொல்லலாம்? you must listen to the teacher அப்படியே நம்ம சொல்லலாம். இது சிம்பிளா. so you must listen to the teacher அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா you must listen to what the teacher is telling, what the teacher is saying. You must listen to what the teacher is saying அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து you must listen to the teacher சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம் இந்த சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க டீச்சர் சொல்றதை லிசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது you must listen to the teacher, இல்லைன்னா you must listen to what the teacher is saying அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீங்க ஸ்மோக் பண்றத நிறுத்தணும். ஸோ இட் இஸ் an order, right? ஸோ அப்போ ஓகே, இந்த இடத்துல வந்து நான் அப்படின்றது ஓகே. ஸோ என்ன சொல்ல போறோம்? மஸ்ட். இந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்றது வந்து யூ கேன் யூஸ் ஸ்டாப் ஆர் குவிட், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஐ மஸ்ட் ஸ்டாப் ஸ்மோக்கிங், அப்படி இல்லைன்னா ஐ மஸ்ட் குவிட் ஸ்மோக்கிங், ரெண்டுமே சொல்லலாம். கரெக்டா? ஸோ ஐ மஸ்ட் குவிட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லலாம், ஐ மஸ்ட் ஸ்டாப் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே என்னது மீனிங்? நிறுத்தணும் அப்படின்றது தான். குவிட்டுக்கும் நிறுத்துறது அப்படின்றது தான் மீனிங், ஸ்டாப்புக்கும் நிறுத்துறது அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ எக்ஸாம்க்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ எக்ஸாம்க்கு படிக்கணும். இப்ப நீங்க வெளியே விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க அம்மா உங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க? நீ எக்ஸாம்க்கு படிக்கணும்ல, நீ எக்ஸாம்க்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த சென்டென்ஸ் தான். சோ அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க பாப்போம். நீனா என்னது? யூ. என்ன சொல்லணும்? யூ மஸ்ட். படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்டடி. சோ யூ மஸ்ட் ஸ்டடி. எதுக்காக? ஃபார் த எக்ஸாம். யூ மஸ்ட் ஸ்டடி ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட், பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீ உன் பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் என்ன சொல்லணும்? ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். நீங்க அவங்க பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் டு வாட் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் சேயிங் அப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதுதான் அந்த சென்டென்ஸ். நீ எக்ஸாமுக்கு படிக்கணும், யூ மஸ்ட் ஸ்டடி ஃபார் த எக்ஸாம். நீ உங்க பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணு, யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்ண போறோம்? மஸ்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்படியே இந்த சென்டென்ஸ் பாருங்க. நான் நல்ல ஃபியூச்சருக்காக இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா? ஓகே, எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஸோ நான் இந்த இடத்துல எழுதுறேன், கீழே ஸ்பேஸ் இல்லை இல்லையா? ஸோ நான் இங்க எழுதி காமிக்கிறேன். அப்படியே பாருங்க. நான் நல்ல ஃபியூச்சருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் அப்படின்றது வந்து ஐ. கரெக்டா? சோ அப்படி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு ஆன்சர் தெரிஞ்சா அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நான் நல்ல ஃபியூச்சருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும். சோ ஐ மஸ்ட் என்ன சொல்லணும்? ஹார்ட் ஒர்க். நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன். கரெக்டா? சோ ஐ மஸ்ட் ஹார்ட் ஒர்க். எதுக்காக அப்படின்ற क्वेश्चनக்கு ஆன்சர் வரும்போது நான் இந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எ வாட்? ஃபார் எ குட் ஃபியூச்சர். அவ்வளவுதான். இதுதான் இந்த சென்டென்ஸ். நான் நல்ல ஃபியூச்சருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஐ மஸ்ட் ஹார்ட் ஒர்க் ஃபார் எ குட் ஃபியூச்சர். சொல்லுங்க பாப்போம். கூடவே சென்டென்ஸ்லாம் அப்படியே நீங்களுமே ஒரு தடவை அப்படியே பிராக்டிஸ் பண்ணி சொல்லி பாருங்க. நான் சொல்ல நீங்களும் கூடவே சொல்லுங்க. அப்பதான் சீக்கிரமா பிராக்டிஸ் பண்ண முடியும். நான் நல்ல ஃபியூச்சருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஐ மஸ்ட் என்ன சொல்லணும்? ஐ மஸ்ட் ஹார்ட் ஒர்க் ஃபார் எ குட் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம். சோ ஐ ஹோப் நம்ம இன்னைக்கு நிறைய சென்டென்ஸ் பார்த்திருக்கோம். ஆப் டு யூஸ் பண்ணி ஒரு 6 சென்டென்ஸ் பார்த்துட்டோம், மஸ்ட் யூஸ் பண்ணி சில சென்டென்சஸ் பார்த்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு காமன் மிஸ்டேக் அவாய்ட் பண்றத கண்டிப்பா கத்துக்கணும் இல்லையா? அது வந்து நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ நம்ம எந்த மாதிரியான காமன் மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். Now these are the common mistakes which we make. So அது என்ன நான் சொல்றேன், and this is a quick test. You are going to comment me, right? Okay, first
I must to go. இந்த இடத்துல என்ன எரர் இருக்கு கண்டுபிடிங்க பாப்போம். must அப்படின்றதுக்கு பக்கத்துல நம்ம வந்து இந்த to அப்படின்ற வேர்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? So I must go, I must talk, I must leave early. So அப்போ நம்ம பக்கத்திலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், verb யூஸ் பண்ணிக்கலாம். to அப்படின்ற வேர்ட் வந்து நெசசரி கிடையாது. So அப்ப இதோட கரெக்ட் சென்டென்ஸ் என்ன, I must go தான். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, to அந்த மாதிரி எதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைன். இது வந்து question ஃபார்ம்ல இருக்கு பாருங்களேன். I have to study now. என்ன பண்றீங்க, கொஸ்டினா கேக்குறீங்க. அப்போ இந்த இடத்துல இது வந்து தப்பான சென்டென்ஸ். இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, do I have அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை கேட்கணும். ஓகேவா? சோ I have to study now அப்படின்றது வந்து ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? இட் இஸ் நாட் அ question form. அது வந்து ஒரு நார்மலான ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? அது வந்து question form கிடையாது. question form வரணும்னா நம்ம do add பண்ணணும் இந்த இடத்துல. ஓகேவா? சோ இது ஒரு தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா இது அப்படியே கேட்டாலே இது கொஸ்டின் மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், you must not go. இது நம்ம வந்து ஒரு சிம்பிளா don't go அப்படின்னே சொல்லிட்டு போயிடலாம். கரெக்ட் தானே? you must not go, நீ வந்து போக கூடாது அப்படின்றத don't go, போகாது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? சோ அப்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. டோன்ட் கோன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்கும்போது டூ யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து மஸ்ட் பக்கத்துல நம்ம நார்மலி we can use the verb and we are not supposed to use என்னது இந்த மாதிரி to, for அப்படின்ற வேர்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? சோ இது வந்து நம்ம காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக். சோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சில பிராக்டிஸ் அண்ட் குவிஸ் டெஸ்ட். ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. I dash wake up early tomorrow. இது வந்து நம்மளோட பர்சனல், இது கரெக்ட் தானே? பர்சனல் கிடையாது. பட் நான் வந்து எனக்கு ஒரு ஜஸ்ட் சொல்லிக்கிறேன், நான் வந்து நாளைக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அப்ப இதை நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல, have to. So I have to wake up early tomorrow அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் dash wear ID cards inside college. ஸோ இது வந்து ஒரு அவுட்டர் தான், இது வந்து ஆர்டர் கிடையாது. கரெக்ட் தானே? இது வந்து ஆர்டரா கிடையாது. இட் இஸ் அன் அட்வைஸ். இது வந்து ஒரு அட்வைஸ் அண்ட் இது வந்து ஒரு ஸ்கூல். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கமெண்ட், எக்ஸ்டர்னல் ரெக்வயர்மெண்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹேவ் டு யூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு காலேஜோட ரெக்வயர்மெண்ட். காலேஜ் கேம்பஸ் உள்ள இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடென்டி கார்டு போட்டிருக்கணும் அப்படின்றது வந்து இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ரெக்வயர்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், have to நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரைட்? நெக்ஸ்ட், இந்த இடத்துல நான் வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியன் ஆர் என்னோட இன்னர் ஒரு ஃபீல், ஒரு பர்சனல் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இத அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா இன்னர் ஃபீல் அப்படின்றத நான் சொல்லலாம். என்னோட மனசுல இருக்குது, நான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப இதுக்குள்ள இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும், மஸ்ட் யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஐ மஸ்ட் கால் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். Students have to wear ID cards inside college. I have to wake up early tomorrow. Fine. So அப்ப இது எல்லாமே என்னது, ரொம்ப சிம்பிளா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். பட் we confuse among these two words. have to வருமா, must வருமா அப்படின்றத நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். இப்போ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல நான் வந்து ஒரு சின்ன அதாவது have to எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்திருந்தேன். அண்ட் வந்து மஸ்ட் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்திருந்தேன். கமெண்ட் செக்ஷன்ல நான் உங்களுக்கு கிளீன் அண்ட் கிளியரா have to எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல, ஆஃபீஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல have to யூஸ் பண்ணும், எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ராங் நெசசிட்டி இருக்கும்போது, பர்சனல் டெசிஷன் அண்ட் இன்னர் ஃபீல் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்ணணும். இதை நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லயுமே நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க ஒரு தடவை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்க நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வீடியோ பார்த்தே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஓகே. அண்ட் இந்த மாதிரி குவிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கறது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நீங்க இந்த டாபிக்ல புலியாயிடலாம். ஓகேவா? சோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வில் see you in the next interesting and important video. And next என்ன டாபிக் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.